பிரேமா சொல்றோம். எலெக்ஷன் நல்லா பிளாக் பஸ்டரா முடிஞ்சிருக்கு. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம உண்மையாக ஒரு பிளாக் பஸ்டர் எலெக்ஷன் தான். பட் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஹவு பிக் இட் இஸ். இந்த எலெக்ஷன் எவ்வளோ பெரிய ஒரு எலெக்ஷனாக இருந்திருக்கு அப்படிங்கிறது. இந்தியாவில் இரவு நேரப்படிக்கான அந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது 85 புள்ளி சம்திங் அப்படிங்கிற மாதிரி புதிய தலைமுறை நான் பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது ஏன் இவ்வளோ ஒரு ஜம்ப் ஆயிருக்கு. போன ஒரு 2021 பார்க்கும்போது 73.6 என்னவோ இருந்தது. 85 வரைக்கும் ஏன் ஜம்ப் ஆயிருக்குன்னா பலவித காரணங்கள் இருக்குது. அது மிக முக்கியமான காரணம் SIR. அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற வாக்காளர் பட்டியலில் நிறைய பேர் இறந்துட்டாங்கப்பா, ஆனால் இன்னும் வாக்காளர் பட்டியலில் உயிரோடு இருக்காங்க, அவங்களுக்கு கள்ள ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. இல்லை சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஊரை விட்டு ஒரு ஊர் வந்திருப்பாங்க. இப்போ மயிலாடுதுறை இருந்திருப்பாங்க, அவங்க சென்னைக்கு வந்திருப்பாங்க. சென்னையில் ரேஷன் கார்டு வாங்கியிருப்பாங்க, எல்லாம் வாங்கியிருப்பாங்க. அங்கேயுமே அவங்க பதிவு பண்ணியிருப்பாங்க. மாயாரத்துலேயும் இருக்கும், சென்னையிலையுமே இருக்கும். ஸோ இப்போ என்ன டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் ஆகுறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஆகுனா கணக்கில் வந்துடும். இப்போ 2 கணக்கு வந்துடும். அப்போ என்ன பர்சன்டேஜ் குறையும். ஸோ இதெல்லாமே சரிப்படுத்துனாங்க. ஸோ அதோட ரிசல்ட்டு தான் நம்ம பார்த்தோம். புதுச்சேரியிலையுமே பெருசாக இருந்தது, இங்கேயுமே பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 2021க்கான அளவு கூட அட்ஜஸ்ட் பண்ணும். புரியுதா? இந்த நிறைய பேர் நீக்கினாங்க இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணும். அப்படி அட்ஜஸ்ட் பண்ண பிறகு என்ன சொன்னாங்கன்னா, எல்லா ஜேர்னலிஸ்ட் சொன்னது, அங்கே நீங்கள் 73.6 சம்திங்னு வைக்கக்கூடாது, அதை நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி 80 புள்ளி அப்படின்னு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டாலும் 80 புள்ளி சம்திங் வச்சுருந்தாலும் இப்போ 85 அப்படிங்கும்போது ஒரு 5% அதிகமாக போயிருக்கு. இல்லை எவ்வளோ வாக்கு பதிவாயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது போன எலெக்ஷனை விட இந்த எலெக்ஷனுக்கு 25 லட்சம் வாக்கு அதிகமாக பதிவாயிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா புது வாக்காளர் வந்திருக்காங்க. அப்படி நம்ம ஒரு வாதம் எடுத்துக்கிட்டாலும் புதுசாக 14 லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்க. அப்படி 14 லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்கன்னு வச்சா கூட ஒரு 11 லட்சம் வாக்கு அதிகமாக இருக்குது. ஸோ போன எலெக்ஷனை விட இந்த எலெக்ஷன் பெருசு தான். நிறைய பேர் சொல்லுவாங்க பிளாக் பஸ்டரா அப்படின்னு கேட்டால் 2011 நம்ம உற்று நோக்கணும். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் பார்க்கும்போது 2011 எலெக்ஷன் ரொம்ப பெரிய ஒரு எலெக்ஷனாக இருந்துச்சு. இந்த SIR வரத்துக்கு முன்னாடியான அளவுக்கு வச்சு பார்க்கும்போது 79 2011 ஜெயலலிதாமாவும் கலைஞர் கருணாநிதியும் அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ண அந்த எலெக்ஷன் பயங்கரமான ஒரு பிளாக் பஸ்டர் எலெக்ஷன். அது ஒரு ரிசல்ட் பார்க்கும்போது எதிர்கட்சியாகவும் ஆளுங்கட்சியுமாவும் அதிமுக கூட்டணியிலேருந்து தான் வராங்க. ஸோ அப்படி ஒரு ரிசல்ட் அங்கே வந்தது. ஸோ எனக்கு பார்க்கும்போது அது ஒரு பிளாக் பஸ்டர் எலெக்ஷனாக இருந்தது. 1967 காங்கிரஸ் அது வரைக்கும் ஆட்சியில் இருந்தபோது திராவிடம் அப்படின்னு ஒரு உருவானது இல்லையா, அது அந்த ஒரு எலெக்ஷன் அது ரொம்ப பெரிய, அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது அந்த நம்பர்ஸ் ரொம்ப பெரிய நம்பர்ஸாக பேசினேன். அது ஒரு பிளாக் பஸ்டர் எலெக்ஷன். அப்படி பார்க்கும்போது 2026 நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு பெரிய எலெக்ஷனாக தான் இருக்குது. ஸோ இது ரிசல்ட் வரும்போது தான் தெரியும் இது எவ்வளோ பெரிய எலெக்ஷன், இன்னும் எப்படிலாம் ஓட்டு பிரியுது அப்படின்னு. ஏமா ஓட்டுக்கு பயங்கரமாக காசு கொடுத்துருக்காங்க பிரேமா நேற்று எல்லா இடத்துலையும். ஆமாம், நான் அது நம்ம நாட்டோட சாபக்கேடுன்னு நினச்சிட்டு இருக்கேன். நான் முன்னாடியே கவிதைகள் எழுதும்போது நான் எலெக்ஷனை பற்றி எழுதும்போது நான் சொல்லுவேன், ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறையும் லஞ்சம் வாங்குவது எப்படி என்று கற்பிக்கப்படுகிறது வாக்காளர்களுக்கு அப்படின்னு இந்த பணம் கொடுக்கறத பற்றி இந்த எலெக்ஷனை பற்றி எழுதும். ஸோ எனக்கு அந்த ஒரு ஜனநாயகத்து மேலும் உள்ள நம்பிக்கையே போயிடும். ஏன்னா நீ இப்போது ஒரு ஓட்டுக்கு ஒரு இடத்துல 500 கொடுக்குறாங்கிறாங்க, 1000 கொடுக்குறாங்கிறாங்க. முன்னாடிலாம் மூடி மறைச்சதெல்லாம் இப்போ ஓப்பனாக சொல்கிறாங்க. நான் முகநூலில் பார்க்கும்போது எங்கள் ஊருக்காரங்க தெரிஞ்சவங்க தான், அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி 1000 ரூபா ஒரு கட்சி கொடுக்குறாங்கன்னு. இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க உங்கள் கட்சி மட்டும் ஒழுங்கா, நீங்கள் 500 ரூபா கொடுத்தீங்களா, அதை உடைக்க தான் நாங்கள் 1000 கொடுக்குறோம். ஸோ 500 ரூபா கொடுக்குறாங்கன்னு 1000 கொடுக்குறாங்க. இப்போ எப்பயுமே 2 தவறு சரி ஆயிடுது. ஸோ நான் இப்போ நிறைய கட்சி சார்ந்தவங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய பேர் என் நண்பர்களும் இருக்காங்க, ஒவ்வொரு கட்சி சார்ந்தவங்களும் இருந்துட்டு இருக்காங்க. நான் எல்லாத்தையும் கேட்டது, போனவிலையும் கேட்டது அதுதான், எந்த கட்சியாக வேணால் எனக்கு பிரச்சனையே கிடையாது. பட் ஒன்ஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆன பிறகு நடுநிலைமையாக இருந்து உங்கள் கட்சியே தவறு செஞ்சாலும் கேளுங்க. ஸோ நல்ல நீங்கள் கரெக்டான ஒரு அரசியலில் இருக்கும்போது எதனால அந்த பணம் கொடுத்து ஒரு ஓட்டு வாங்கணுன்ற நீடு வருதுன்னு எனக்கு தெரியல பிரேமா. நேற்று வரைக்கும் பேசிகிட்டு இருந்தேன், என் ஃப்ரெண்டு 500 ரூபா காசு கொடுத்தாங்கன்றதுனால அந்த இடத்துல போய் ஒரு மாதிரி கில்ட் ஆகிடுச்சு, அவங்க கிட்டேருந்து பணம் வாங்கிட்டோன்னு சொல்லி ஒரு சின்னத்துக்கு போட்டுட்டு வந்தேன்னு சொன்னான். அரசியல் எப்படி ஆகுதுன்னா காசு இருந்தால் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஒரு 50,000 ஓட்டு 1 லட்சம் ஓட்டு நம்ம காசு கொடுத்து செக்யூர் பண்ணுவோம். 1000 2000 கொடுப்போம், 10 கோடி 20 கோடி செலவு பண்ணுவோம். ஒருத்தன் 20 கோடி செலவு பண்ணி எம்எல்ஏவா எங்கள் தொகுதிக்கு வந்தால் சத்தியமாக நல்லது பண்ணவே மாட்டேன், நான் நம்பவே மாட்டேன். ஏன்னா வர்றவர் வாவு சிதம்பரனார் கப்பலோட்டிய தமிழனா இருக்க வாய்ப்பே கிடையாது. நமக்காக செக்கிழுத்து கல் உடைத்து அவர் சொத்து விற்று ஒரு தமிழனுக்காக கப்பல் வாங்குற அளவுக்குலாம் அவர் நல்லவங்க யாருமே இங்கே இல்லை. ஸோ அப்படிங்கும்போது என்னால் நம்பவே முடியாது 20 கோடி நம்ம நல்லதுக்காக செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா. எப்போ நான் பெரும்பாலும் நினச்சிட்டு இருக்காது தான். இப்போ இங்கே இது சரி, நீங்கள் ஏன்னா நீங்கள் அந்த கட்சி சார்பாக இருக்கலாம், நீங்கள் சரின்னு ஒரு வாதம் கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் ஆந்திராவில் நடக்கும், கர்நாடகாவில் நடக்கும். நாளைக்கு இந்தியா முழுவதும் ஒரு எலெக்ஷன் வரும்போது இதே ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா இந்தியாவுக்கு எப்போதுமே யார் அதிகம் காசு உள்ளவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க தான் நிரந்தர பிரதமராக இருப்பாங்க.
தமிழ்நாட்டுக்கு யார் அதிகம் காசு உள்ளவங்களா இருக்கணும்னா அவங்க தான் நிரந்தர முதல்வராக இருப்பாங்க. இதுக்கும் சர்வாதிகார ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம் இருக்க போது? அங்கே எங்கே டெமோக்ரஸி இருக்க போகுது? இன்னும் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. பூத்தில் இருந்தவங்க நம்ம ஒருத்தவங்க ஓட்டு போடும்போது வந்து பார்க்குற ரைட்ஸ் யாருக்குமே கிடையாது. இந்த நம்பரை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு இன்ட்ரெஸ்ட் பண்ணி பக்கத்தில் வந்து எட்டி பார்க்குற அளவுக்குலாம் பண்ணதெல்லாம் வந்து சீரியஸாக எனக்கு சுத்தமாக டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. இந்த இந்த நம்பருக்கு போடுங்க, இந்த நம்பருக்கு தான் போடணும், பிகாஸ் நேற்று மக்கள்கிட்ட பணம் கொடுத்துருக்காங்க, ஸோ நம்மளுக்கு தான் போடுறாங்களான்னு மேக் ஷூர் பண்ணிக்கிறாங்க. பூத்தில் இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் யார் பாப்பா? இன்னும் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக காலையில் பார்த்தது வந்து பஸ் ஸ்டாப்பில் அவ்வளோ பேர் மக்கள் வந்து அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அவங்களோட ஜனநாயக கடமையை வந்து நிறைவேற்ற வரணும்னு நினைக்கும் போது அவங்கள ஸ்டாப் பண்ணது வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. கட்சி சார்ந்தும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த கட்சியில் ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே சொல்கிறது தான், தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை எடுத்து நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் கட்சியோட மேலிடம் காது வரைக்கும் போகிற அளவுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கான என்ன ஒரு விஷயம் இருக்குமோ அதை செய்யுங்க. ஏன்னா கடைசியாக எல்லாரோட நோக்கமும் என்னவா இருக்கணும்? தமிழ்நாட்டு மக்களோட நலன், தமிழ்நாடு அடுத்த ஸ்டெப்பு எடுத்துகிட்டு போகணுங்கிறது மட்டும்தான் இருக்கும் இல்லையா? டாஸ்மார்க்னு ஒரு விஷயம் லாஸ்ட் வீடியோவில் பேசும்போது யாரோ ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணாங்க, இது வந்து அந்தந்த அவங்களோட வளர்ப்பு சரியில்லை, ஸோ கவர்மெண்ட் சொல்லி ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளிநாட்டில் குடிக்கலையா அப்படிலாம் கேட்டிருந்தேன். அப்படி கிடையவே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், அது இருந்துட்டு போட்டும், ஆனால் அதை கவர்மெண்ட் நடத்த வேணாம். இன்றைக்கி வந்து நடிகர் சிவகுமார் வந்து சூப்பராக சொன்னாங்க. நான் கலைஞர் ஆட்சியிலேருந்து அதை சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கேன், இப்பயும் சொல்லுவேன், டாஸ்மார்க் ஒழிக்கணும். அது ஒழிக்க வேணாம்னு சொல்கிறவங்க இல்லை, அதனால் பிரச்சனை இல்லை சொல்கிறவங்கலாம் அந்த குடும்பத்துக்கு பிரச்சனை இருக்காது. அதனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட அருகில் இருந்து இல்லை தெரிஞ்சவங்க மட்டும்தான் ஒரு பிரச்சனையை உணர முடியும். நான் நேரில் நிறைய பேரை பார்த்துருக்கேன், எங்கள் தெருவில் பார்த்துருக்கேன், நிறைய எனக்கு தெரிஞ்சவங்க பார்த்துருக்கேன். ஸோ அவங்க எல்லாருமே இந்த டாஸ்மார்க்கோட பாதிப்பை பற்றி நிறைய பேசுவாங்க. அந்த ஒரு பர்சன்னால எதுவுமே நடக்க போதில்லை, அவங்க ஃபேமிலி பயங்கரமாக அஃபெக்ட் ஆகுறாங்க. அந்த மாதிரி குடியினால பாதிக்கப்படுறவங்க அவங்க ஃபேமிலி அப்படியே நிர்கதியாக போகுது. இந்த மாதிரி நம்மளுக்கு பின்னாடி உள்ளவங்களை பற்றி யோசிக்கணும். எப்பவுமே நம்மளுக்கு மேலே இருக்கவங்களை பற்றி மட்டும் யோசிக்காங்க, நம்மளும் அந்த லெவலுக்கு ரீச் ஆகணும்னு. நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கீங்கன்னா அந்தளவுக்கு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் ஒரு நல்ல லீடர்ஷிப்பை வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம், கரெக்டு. நான் எந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம் சரி, நான் அதுக்கு பிறகு நான் என்ன வேணா நடுநிலைமையாக தான் இருப்பேன். நான் ஓட்டு போட்ட கட்சி வந்து ஆண்டா சந்தோஷம் தான், ஏன்னா நான் பண்ணது கரெக்டு, சந்தோஷம். ஆனால் அந்த இடத்துல அவங்க தவறு செய்யும் போது நடுநிலைமையாக நின்று கேட்டால் மட்டும்தான் நீங்கள் ஒரு சரியான அந்த கட்சியோட தொண்டனாக இருக்க முடியும். இல்லை நான் ஓட்டு போட்டால் வந்துருச்சு, அந்த தலைவர் எது செஞ்சாலும் கரெக்டு, நான் என் தலைவர் எது செஞ்சாலும் கரெக்டுன்னு வந்தால் அது சர்வாதிகார போக்கு தான். அது ஒரு சிறந்த தமிழ்நாட்டை என்றைக்குமே உருவாக்க சரி வராது. அது நீங்கள் உங்கள் கட்சிக்கு செய்கிற துரோகமாக தான் இருக்கும். ஸோ அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். போன வீடியோ நான் அதான் சொன்னேன், தயவு செஞ்சு தமிழ்நாடோட நலன் எங்கெங்கே பிரச்சனை இருக்கோ உரத்த குரல் கொடுங்க. இன்றைக்கி லஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது, போதைப் பொருள் பிரச்சனையாக தான் இருந்தது, டாஸ்மார்க் பிரச்சனையாக தான் இருந்துகிட்ருக்கு. இதெல்லாம் சரி செஞ்சால் தான் நம்ம அடுத்த நிலைமைக்கு போக முடியும். சேஃப்டி ஒரு பிரச்சனையாக இருந்தது, சரியான விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா சாதி மதம் அட்லீஸ்ட் கம்பேரிட்டிவ்லி இந்த வடக்கு சைடு இல்லை மற்றெல்லாம் பார்க்கும்போது நம்ம அந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் கட்டுக்கோப்பாக தான் இருந்துட்டு இருக்கோம். அது ஒரு விஷயத்த மட்டும்தான் பிரேமா நம்ம சொல்லி நம்ம ஓகே, நம்ம அவங்கள கம்பேர் பண்ணும்போது ஓகேன்றத மட்டும் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம என்னென்னலாம் டெவலப் பண்ணணுன்றது யோசிக்காத மாதிரி இருக்கு. அந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பா அட்ரஸ் பண்ணணும். நம்ம நல்ல பாயிண்ட். நம்ம நார்த் சைடு பாருங்க, நம்ம நல்லா இருக்கும், சந்தோஷமான விஷயம், நம்ம நல்லா இருக்கும். நார்த் சைடை பார்க்கும்போது அவங்க மோசமா இருக்காங்க. பட் பின்னாடியே போயிடக்கூடாது, நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஸோ அதற்காக உங்களோட கட்சியும் உங்கள் தலைமையும் வழி நடத்துங்கிறது தான் என்னோட கோரிக்கையாக இருக்குது. நான் அதுதான் எந்த கட்சியும் சார்ந்தே இருக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் எந்த கட்சி சார்ந்து இருக்கும்போது நீங்கள் உங்கள் கட்சி எதிராக எது கேட்டாலுமே வந்து அவங்களுக்கு பிடிக்காது, அந்த கருத்து இங்கே பிடிக்காது. நான் போனவில்லை தான் சொன்னேன், எல்லாருக்குமான அந்த பேஷன்ஸ் போயிடுச்சு, எல்லாருக்குமான அந்த பொறுமை போயிடுச்சு, சகிப்புத்தன்மையே போயிடுச்சு நான் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த குரல் வர்றதுக்குள்ளே குரவழியை நினைக்கிறதுக்கு தான் ரெடியாக இருக்காங்க. இல்லை அவங்க மேலே வந்து ஒரு 200 ரூபா ஊப்பீஸ் கொத்தடிமை, இல்லை இப்போ தற்குறிகள்னு சொல்கிறாங்க, இல்லை நாம் தமிழர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு லேபிள் போட தான் ரெடியாக இருக்காங்க. தவிர அவங்கள்ட்டேருந்து வரவோட அந்த வார்த்தைகளோட உண்மைத்தன்மையை ஆராய்ந்து இது சரி பண்ணணும் அப்படின்னு உறக்க பேசுறதுக்கான ஆள்கள் கம்மியாக இருக்காங்க. என்னை பொறுத்தவரைக்கும் சிறந்த தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும்னா நடுநிலைமையான இந்த மாதிரியான நிறைய பேர் வேணும். எந்த கட்சி வந்தாலும் சரி, தவறுனா தவறு, சரினா சரி, சரினா தட்டி கொடுக்கணும், தவறுனா தட்டி கேட்கணும். அந்த மாதிரியான ஆள்கள் வேணும் தான் நான் நினைக்கிறேன். இப்போ ஓட்டு வந்து எப்படி ஸ்பிளிட் ஆகும்னு நினைக்கிறீங்க? அதே கட்சி தான் இருக்க போகுது, அதாவது திமுக தான் திரும்ப ஆட்சியை பிடிக்க போகிறாங்க, அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. நம்பர்ஸ் போன 2021 வாங்கின அந்த அதிகப்படியான நம்பர்ஸ் வாங்கினாங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 159 வாங்கினாங்க அவங்க திமுக கூட்டணி, 75 வந்து அதிமுக கூட்டணி வாங்கினாங்க. திமுக மட்டுமே பார்க்கும்போது அவங்க அறுதி பெரும்பான்மையில் வராங்க 2021. ஏன்னா நமக்கு வந்து 235ல் 118 வந்து அறுதி பெரும்பான்மை இல்லையா, அது ஈஸியாக அவங்க தனித்து நின்னே வந்து 133 வந்தாங்க, பெரிய வெற்றி அவங்களுக்கு 2021. அதை பார்க்கும்போது இப்போ வந்து அந்த நம்பர்ஸ் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. அவங்க தனித்து பெரிய ஒரு நம்பராக வருவாங்களா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு 75% தான் அவங்க தனி பெரும்பான்மை வருவாங்க. 118ங்கிற நம்பரை அவங்க தனியாக பெரும்பான்மை வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஏன் அப்படி நம்பிக்கை இருக்குன்னா, ஓட்டு வந்து
ஆப்போசிட் எப்பயுமே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி நமக்கு இருக்கும். தமிழ்நாட்டில் பார்க்கும்போது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம எப்பயுமே வந்து அந்த ஆட்சியை மாற்றி இன்னொருத்த கையில் கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அது வந்து சமீப காலமாக உடச்சது பார்க்கும்போது ஜெயலலிதா அம்மா 2 தடவை வந்து பேக் டு பேக் வந்தாங்க. 2011 2016 வராங்க. அதுக்கப்புறம் 2021 வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து வராங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது திரும்ப வந்து 2021 26 அவங்க தான் வரப்போகிறாங்க. பட் நம்பர்ஸ் வந்து குறையும் அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவர்களோட நம்பர்ஸ் வந்து ஒரு 120லேருந்து 145 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரியுது. அண்டு ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஓட்டு வந்து இவங்களுக்கு எதிரான ஓட்டு ஃபுல்லாக கன்சால்டேட் பண்ணல, ஸ்பிட் ஆகிருக்கு. ஏன்னா 4 பேருக்கான தேர்தலாக வந்துருது இல்லையா. இப்போ வந்து திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தாவைக்கா, ஸோ விஜயோட கட்சி. அண்ட் எகைன் வந்து விஜய் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸாக திடீர்னு உள்ள வர. ஏன்னா நான் வந்து அதான் 2 வருஷம் முன்னாடி பார்க்கும்போது ஒரு மும்முனை போட்டியாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஸோ அந்த விஜய் ஏற்படுத்துகிற தாக்கம் வந்து பெருசாக வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் வந்து ஓட்டு வந்து அங்கே ஸ்பிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனாலேயே வந்து திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னும் அதிகமானது. ஏன்னா வந்து இப்போ விஜய்ங்கிற ஃபேக்டர் அப்படி எடுத்துட்டேன்னா இப்போ 3 முறை போட்டி தான் வந்துச்சுன்னா அதிமுக நிறைய ஓட்டு கூட வந்திருக்கும், ரைட்? இன்னும் போட்டி வந்து க்ளோஸ் பையாக போயிருக்கும். பட் விஜய்ங்கிற ஃபேக்டர் வந்து எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, அது உண்மை தான். ஸோ இது வந்து திமுக. நாம் தமிழர் கட்சி என்னை பொறுத்த வரைக்கும் வந்து தொடர்ந்து ஒரு கட்சி வந்து வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்திக்கிட்டே வராங்க. தனிச்சு நின்னா அது நாம் தமிழர் கட்சி. ஸோ சீமானோட நிறையா பேச்சு நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த கட்சிக்கு அவங்களோட ஃபாலோவர்ஸ் பயங்கரமாக வந்துட்டு இருக்காங்க. பட் நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா அந்த 8%லேருந்து முன்னேறி போவாங்கன்னா எனக்கு டவுட் இருக்குது இப்போது. ஏன்னா எகெயின் வந்து விஜய்ங்கிற ஃபேக்டர்னால வந்து அந்த வந்து 8% குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை 8% தான் வர வாய்ப்பு இருக்குது. காரைக்குடியில் சீமான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பட் 100% நான் சொல்ல மாட்டேன். ஸோ இது நாம் தமிழர் கட்சி பொறுத்த வரைக்கும். இங்கே விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷனில் வந்து ஒரு பிரம்மாண்ட வெற்றி பெற்று சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் சந்திக்கிறாங்க, 2 வருஷத்துக்குள்ளாக சந்திக்கிறாங்க. பட் அவங்க பர்சன்டேஜ் அது ரொம்ப முக்கியம். உத்து நோக்க வேண்டிய ஒரு விஷயம். மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த ஒரு எலெக்ஷனோட அவுட்புட் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறது டிவிக்கே வாங்க போகிற வாக்கு சதவீதத்தில் தான் இருக்குது. 2031 எலெக்ஷன் எப்படி இருக்க போகுது? 15% மேலே வாங்கிட்டாங்கன்னா அவங்களோட சிம்பிளை அவங்க தக்க வச்சுப்பாங்க. விஜய்க்கு வந்து 2லேருந்து 8 சீட்டு வந்து கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து நம்ம பார்க்குறத நம்ம போய் கலை ஒர்க்லாம் பார்க்கல. ஏன்னா இன்னும் செய்ய வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. என்ன இருந்தாலும் நான் வந்து நிறைய பழைய அரசியல் வீடுகள் சொல்லும்போது நான் அதான் சொல்லுவேன். எந்த ஒரு கட்சி உள்ளாட்சியில் வந்து அது ஒரு கட்டமைப்பு வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா பூத் ஏஜென்ட் தேவைப்படும். அந்த பூத்தில் உட்காந்து இது அமுத்துன்னு சொல்கிறதுக்கான ஆட்கள் வேணும் இல்லையா. ஏன்னா எங்கள் ஏரியாவில் சொன்னாங்க, ஓட்டு போடவே புள்ள கத்திக்கிட்டு இருக்காங்க, என்ன செய்யறாங்க வந்து எட்டிலாம் பார்த்தாங்க. ஏன்னா முதல் நாள் பணம் கொடுத்துருக்காங்கல்ல, எட்டி பார்த்து யாருன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்டான விஷயம். இதெல்லாம் நான் தான் சொன்னேன், இதற்கெல்லாம் ஆட்கள் இருந்தாதான் ஒரு கட்சியால தமிழ்நாடு நம்ம அதான் நான் சொன்னேன். இந்த ஒரு தேர்தல்லாம் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, சம்டைம்ஸ் வந்து இந்த மேட்ச் ஃபிக்ஸ் ஆனதுன்னு தெரியாம ஓவரோட கடைசி வரைக்கும் பார்க்குற ஐபிஎல் மேட்ச் மாதிரி தான் இருக்கு. அப்படிதான் இருக்கும் பார்வையாளர்களாம். இந்த ஏன்னா நிறைய முன்னாடியே வந்து காசு கொடுத்து தனக்கான ஓட்டை செக்யூர் பண்றது, அது கடைசி வரைக்கும் அவங்க கையை விரல எது வரைக்கும் அமுத்துறாங்கன்னு வரைக்கும் எட்டி பார்க்கறது, இதெல்லாம் எங்க போய் முடிய போதில்லை. அதுக்கு அவங்களே அந்த ஓட்டை போட்டு போயிடலாம். இன்னொரு விஷயமும் அதாவது எஸ்ஐஆர் வந்த பிறகு நிறைய ஓட்டெல்லாம் ரிமூவ் பண்ணாங்க, அதெல்லாம் ஒரு விஷயம். இன்னொரு விஷயமும் வந்து நம்ம வெளிநாட்டில் இருக்கோம்னு தெரிஞ்சுன்னா நம்ம ஓட்டு அங்கே போட்டுறாங்களா 5 மணிக்கு மேலே. இன்னொரு விஷயம் ஃப்ரெண்டு சொன்னது வந்து அவங்க தெருவுலேருந்து ஒருத்தவங்க வந்து துபாயிலேருந்து வந்திருந்தாங்களாம் ஓட் பண்ணுறதுக்காக. அவர் போய் காலையில் வந்து லேண்ட் ஆகிட்டு மத்தியானம் போய் ஓட்டு போடலான்னு போகும்போது அவரோட ஓட்டை வேற யாரோ போட்டு போயிருந்தாங்களாம். இது வந்து ரொம்பவே என்னன்னா ஷாக்கிங்காக இருந்தது. எவ்வளோ செலவு பண்ணி ஒருத்தவங்க ஒரு வெளி கண்ட்ரிலேருந்து தான் வந்திருக்காங்க, இப்படி அவங்க ஓட்டை வந்து மிஸ் பண்ணுறது. இன்னொருத்தவங்களை பார்த்தா மலேசியாலேருந்து வந்து லிட்டலாக அழுதுட்டு இருந்தாங்க, என்னோட ஓட்டை வந்து பண்ண முடியல, டைம் முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் ரொம்ப பார்க்கும்போது டிசப்பாயின்மெண்ட். நிறைய சமூக வலைதளங்கள் நிறைய, ஏன்னா அவ்வளோ தூரம் அங்கேருந்து இங்கே வந்துட்டு தமிழ்நாட்டில் அவங்களோட ஓட்டு போய் போடும்போது அங்கே வந்து மக்கள் பாதிப்பு ஏற்படுறதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆமாம், கரெக்ட். அதெல்லாமே பார்க்க முடிஞ்சு. அதான் நான் சொன்னேன், எங்கள் ஓட்டு கண்டிப்பாக அவங்க வந்து காஸ்ட் ஆகிருக்கும். ஏன்னா அந்தந்த உள்ள அந்த வார்டு கவுன்சிலருக்கு நல்லாவே தெரியும் யார் யார் எங்கெங்க இருக்கான்னு. ஸோ யார் யாரெல்லாம் வர முடியாதுன்னு 100% தெரியுமோ எல்லார் ஓட்டையும் அவங்க போட்டுறாங்க. இது வந்து அதனால தான் சொல்கிறேன், இது எல்லாமே ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங்கை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து என் ஃப்ரெண்டு சொல்லி கேட்டேன், அவர் வந்து கஷ்டப்பட்டு அந்த பணத்தை கொடுத்ததா வந்து சொல்லியிருந்தாரு. எனக்கு ஓட் பண்ணும்போது வந்து ரொம்ப வந்து மனசு ஃபீல் ஆயிடுச்சு, அவர் சொந்த காசையாக கொடுத்தாங்க. ஒருவேளை நான் தூங்குறதுக்கு முன்னாடி பேசியிருந்தா நான் பேசியிருந்திருப்பேன், அது அப்படி இல்லைன்னு. பட் எந்த அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணி அவங்க பேசினதுலாம் உண்மை. ஏன்னா இன்னைக்கு எலெக்ஷன்னா முதல் நாள் ஈவினிங் வந்து பணத்தை கொடுத்துருக்காங்க.
ஸோ இது வந்து ரொம்ப கேட்கும் போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஒரு பீப்புளோட மனசை எப்படிலாம் மாற்றி கில்ட்டான ஒரு ஓட்டை வாங்கியிருக்காங்க. ஆமாம். இன்னொரு விஷயம் வந்து நான் கேள்விப்பட்டேன், பூத்தில் வந்து என்ன எங்ககிட்ட நேற்று காசு வாங்கினீங்க, எல்லாரும் காசு வாங்கிட்டு வேற ஒரு இதுக்கு போட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுன்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்ட மாதிரிலாம் கேட்டேன். அதெல்லாம் கேட்டேன், ரொம்ப காமெடியாக இருந்துச்சு அதெல்லாம் கேட்கும்போது. இல்லை, மக்களே நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. நான் வந்து ஓட்டுக்கு காசு வாங்குறது ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் பயங்கரம் பயமாக இருந்துட்டு இருக்கு. ஏன்னா சிரிச்சாலும் நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து வாக்காளர் உரிமை தொகையாம். ஸோ இப்படி ஒரு பேர் வேற வச்சிருக்காங்க. அடா பாவிகளா. அது வந்து மக்களுக்கு ஸ்ட்ரைட்டா பேங்க்லேயே போட்டு விட்டுருலாம்ல பிரேமா எல்லா கட்சியும். இல்லை, அடுத்ததெல்லாம் அதுதான் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னுமா ஓப்பனாகவே அதை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு இந்த தேர்தல் இது எல்லா மேலே உள்ள நம்பிக்கையே போகக்கூடாது. பட் ஆனால் போயிடுச்சு. போய் ஓட்டு போகிறது நம்ம ஜனநாயக கடமைன்னு பண்ணிட்டு வரோம். நாளைக்கு ஒரு தேர்தல் வரும்போது, இந்தியா லெவலில் தேர்தல் வரும்போது இதே தான் இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணாங்களோ அதே ஃபார்முலாவை அங்கே யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்தியா முழுவதும் வந்து காசை வாரி அணிச்சு ஒரு தலைவரை கொண்டு வந்துட்டோம்னா நம்ம எப்போ முன்னேறது? ஸோ ஈஸி சிம்பிளான ஒரு கொஸ்டின் என்றது தான். இவ்வளோ காசு செலவு பண்ணுறவங்க திரும்ப காசு அடிக்க தானே பார்ப்பாங்க, எங்கே மக்களோட நலன்னு பார்க்குறது. ஸோ எங்கள் தொகுதி இன்னும் 5 வருஷம் கழிச்சு அதே தான், அதே அட்டவணையில் அதே இதெல்லாம் இதெல்லாம் நாங்கள் தான் செய்வோங்கிறது தான் வருங்கிற ஒரு எனக்கான அந்த நம்பிக்கை எல்லாமே போய் ஒரு அவநம்பிக்கையில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கே வந்து எனக்கு சிம்பிள், நான் என்ன யோசிக்கிறேன்னா, நமக்கு வந்து நாளைக்கு நம்ம கவுன்சிலராகி நம்ம வார்டுக்கு நல்லது பண்ணணும்னு நான் நினச்சா கூட என்னால் பண்ணவே முடியாது. ஏன்னா யாரோ ஒரு உட்காந்துட்டு ஒவ்வொரு ஓட்டுக்கும் 2000 3000 கொடுத்து இன்னும் தாண்டியே கொடுத்து அந்த ஏரியாவில் கவுன்சிலராக வந்து கொள்ள தான் அடிக்க போகிறார். நேர்மையாக நிற்கிற ஒரு நபருக்கு இனி வரும் காலம் அரசியல் ஒரு எட்டாக்கணையாக தான் இருக்க போகுதுங்கிற ஒரு அவநம்பிக்கை விதைக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு முறையும் நடந்துட்டு இருக்கு. இன்னும் மக்கள் இந்த பக்கம் வந்து அரசியல்வாதி சொன்னால் இன்னும் மக்களை ரொம்ப நார்மலைஸ் பண்ணுறாங்க. அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாகட்டும், சப்போர்ட் பண்ணாதவங்களாகட்டும், வாங்குறவங்களாகட்டும், இது ரொம்ப நார்மலைஸ் பண்ணி நம்ம பணம் தானே வாங்கிக்கிறோங்கிறாங்க. இது எங்கே போய் முடிய போகுது? சென்னையிலலாம் வந்து கேள்விப்பட்டேன், நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணி இப்போதைக்கு வராங்க, அடுத்தது அவங்கள்ட்ட ஆமாம்மான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பணம் வாங்கி வச்சுட்டு அடுத்த கட்சிட்டும் பணத்தை வாங்கி வச்சுட்டு யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு இனிமேல் தான் யோசிக்கணும்னு சொன்னாங்க. கரெக்ட். ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் அது எல்லாமே முடிஞ்சிச்சு. நான் திரும்ப வந்து மக்கள்கிட்ட கேட்குறது, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு கட்சியில் ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இதில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மக்களுக்கான நலனை தவறாமல் எடுத்துரைங்கள், அதுவும் உறக்க சொல்லுங்கள். அதில் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து கட்சி சார்ந்து இருக்கிறதுனால அவங்க சொல்கிற எல்லாத்தையும் தலையாட்டிடாதீங்க. நடுநிலைமையாக இருந்து சொல்லுங்கள். அது எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் சொல்லுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் தேர்தல் ரிசல்ட்டாக வரப்போகுது, பார்ப்போம். என்னோட கணிப்பு இது. ஸோ எல்லாம் ஜஸ்ட் லைக் நம்ம வந்து கிரவுண்ட் ஒர்க்லாம் பண்ணால் இன்னும் நிறைய நம்ம வந்து எக்ஸாக்ட் நம்பர்லாம் சொல்ல முடியும். என்னோட கணிப்பு இதுதான் வரப்போகுது. எந்த மாற்றமும் இல்லாமல் அடுத்த ஒரு 5 வருடம் வந்து அதே ஆட்சி தான் வரப்போகுது அப்படிங்கிறது தான் என்னோட கணிப்பாக இருக்குது. லெட்ஸ் சி என்ன வருதுன்னு. உங்களோட கணிப்பு என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒருவேளை இந்த வீடியோ உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. யாரையும் ஹர்ட் பண்ணுங்கிற ஒரு வீடியோ இல்லைங்க. உங்களை மாதிரி நானுமே தமிழ்நாடை அடுத்த நிலைமை கொண்டு போகணும், தமிழ்நாடு நலனை சிந்திக்கிற ஒரு பிரஜையாக தான் பேசினேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.